விஜே பார்வதி அவர்கள் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. இன்டர்வியூஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஆனால் பிக் பாஸ் சீசன் 9 மூலயமா மக்களிடையே பயங்கரமான ஒரு ஃபேம் அடைஞ்சாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போனாலும் ரசிகர்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ சமீபத்தில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து கம்ருதீன் கிட்ட பார்வதி வந்துட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு என்ன ரேட்டிங்னு கேட்கல 9/10 அப்படின்னுவாங்க. அந்த ஒரு மார்க் எதனாலன்னு கேட்டதுக்கு ஷால் போட்டிருந்தா அந்த ஒரு 10 மார்க்கும் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்கு நிறைய பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வந்துச்சு. பார்வதி எப்படி இருந்தவங்க, ஒரு லவ் அப்படின்ற ஒரு இதால், அதுவும் கம்ருதினால் வந்துட்டு இவ்வளோ சேஞ்சஸா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் நெகட்டிவாகவும் வந்து பேச ஆரம்பித்தாங்க. இதற்கு பதில் கூறியிருக்காங்க நம்ம பார்வதி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முன்னாடி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன் தான், ஏன் பிக் பாஸ்லேயே எடுத்துக்கோங்க, ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன். எனக்கு வந்துட்டு அப்போ தெரியல, வெளியிலேருந்து அது வந்து எப்படி ஷோ ஆகுது அப்படின்றது தெரியல. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் பாட்டு டான்ஸ் ஆடிருப்பேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்ன பார்வதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்டு மற்ற மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் வந்துட்டு நிறைய நெகட்டிவாக வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நான் ஒன்றும் அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேயோ இல்லை மாடர்ன் ட்ரெஸ்லேயோ ரொம்ப குட்டாக இருந்ததாக வந்துட்டு அப்போ நீங்கள் யாருமே வந்து சொல்லவே இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதால உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்க வருது. பிகாஸ் அதுக்கு யாருமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோட யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் பகிரவே இல்லை. இதுக்கு மட்டும் எதற்காக இவ்வளோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்? அண்ட் என்னை சுற்றி உள்ள என்னுடைய உறவினர்களுக்காக, எனக்கானவங்களுக்காக நான் மாறுறதில், நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல எனக்கு அதில் ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. ஸோ இது வந்து நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி அடிச்சிட்டாங்க நம்ம பார்வதி. நிறைய பேர் இதுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.